ஹாய், திஸ் இஸ் ராகவ். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது த ரோமர். லைஃப்பில் காலேஜ் பசங்களோட ஒரு ட்ரிப் போனாங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. எனக்கு ஃபஸ்ட் இயரில் அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. இந்தி சீடியன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் என்னென்னலாம் பார்க்க போகிறீங்கன்ட்டு அதுலேயே தெரிஞ்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு பிளான் பண்ணி ஒரு எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு ட்ரிப்பை கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். அந்த பாண்டிச்சேரி ட்ரிப்பை த்ரூ அவுட்டாக டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். போனதுலேருந்து வந்தது இருக்கும் எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். படிக்க கூட எழுந்துக்காத நாங்கள் ட்ரிப் பண்ண உடனே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எழுந்து பாண்டிச்சேரி கிளம்பியிருக்கோம் பார்த்தீங்களா. எங்களோட முதல் ட்ரிப்பான பாண்டிச்சேரியை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பெட்ரோல்லாம் வண்டிக்கு போட்டுட்டு சும்மா ஜம்முன்னு வண்டி எடுத்து கிளம்பணும். எங்கள் பிளான் என்னவோ சன்ரைஸை பாண்டிச்சேரியில் பார்க்கணும் தான். ஆனால் நாங்கள் பார்த்தது என்னவோ செஞ்சிக்கு 100 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். பாய்ஸை பற்றி தான் நம்மளுக்கு தெரியுமே. அப்படியே போகிற வழி எப்படிலாம் என்ஜாய் பண்ணோன்னா ஸ்பாட்டிஃபைல இருக்க மொத்த பாட்டு இறக்கிட்டோம். என்னால் இந்த இடத்துல பாட்டு ஆட் பண்ண முடியாது, அப்புறம் காப்பிரைட் அடித்து தூக்கிடுவானுங்க. பாட்டை கேட்டு போயிட்டே இருந்தோம். அந்த 100 கிலோமீட்டர் எப்படி போச்சுன்னே தெரில. ஏதோ கதை பேசணும், ஏதோ கலாச்சிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்படியே டீ ஸ்டாப் போடலான்னு சொல்லிட்டு சன்ரைஸை பார்த்துட்டே செஞ்சியில் ஒரு டீ கடையில் நிறுத்தணுங்க. செஞ்சிக்கு வந்துட்டு செஞ்சி கோட்டை பார்க்கலனா எப்படி. ஸோ செஞ்சி கோட்டைக்கு வண்டியை விட்டோம். செஞ்சியோட அழகை கீழேருந்தே பார்த்து ரசிச்சிட்டோம். ஏன் தானே கேட்குறீங்க. நாங்கள் போனது ஏர்லி மார்னிங், ஸோ எங்களை மேலே விடலை. கீழே கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வரலான்னு தான் நினச்சேன். ஆனால் அப்படி ஒரு சன்ரைஸ் பார்த்த உடனே எனக்கு வர மனசே இல்லை. நான் இந்த சன்ரைஸ் வீடியோவை சாங்கோடு போட்டிருக்கேன் ரீல்ஸில், அங்கே போய் பாருங்கள். ஏன்னா யூடியூப்பில் போட்டால் காப்பிரைட் அடித்து இந்த வீடியோவை தூக்கிடுவான். அப்படியே இந்த சன்ரைஸை ரசிச்சுட்டு என் மனசுக்குள்ளே அப்படியே ஒன்று தான் தோணுச்சு. காலைல எழுந்ததுக்கு ஒர்த்துடாடி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். அப்புறம் போனோம் பாருங்கள் பாண்டிக்கு வைப்பாக போகிற வரைக்கும் வைபு. இதுக்கும் என்னால் சாங் ஆட் பண்ண முடியாது, ஏன்னா காப்பிரைட் அடிச்சிருவானுங்க காய்ஸ். பாண்டிச்சேரி ஃபைனலாக ரீச் ஆனோம். பாண்டிச்சேரி ரீச் ஆன உடனே மனசுக்குள்ளே குளுகுலுன்னு ஒரு ஃபீலோட செம்ம பசி. எனக்கும் என் பசங்களுக்கும் அப்படி ஒரு பசி. ஸோ பாண்டிச்சேரியில் எங்கே போகலான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி எங்கே சாப்பிட்லான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்படி நாங்கள் வந்த இடம் தான் இந்த ரோட்டு கடை. இது அந்த பாண்டிச்சேரி ஆர்ச்சுக்குள்ளே வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே SBI பேங்க்குக்கு அப்படியே ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே வீட்டு சாப்பாடு மாதிரி ரொம்ப அருமையாக க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காக இருந்தது. அங்கே டிஃபனை முடிச்சுட்டு பசங்களை கூட்டிகிட்டு ஸ்ட்ரைட்டாக பாண்டிக்கு தான் வண்டி அப்படின்னு எடுத்தோம். அப்படி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். பாண்டிச்சேரி ரீச் ஆன உடனே நாங்கள் போன இடம் தான் ராக் பீச்சுக்கு எதுக்கு போனோன்னா நாங்கள் ரூமே போடலைங்க. நாங்கள் ரூமை தேடி அலையாத இடமே இல்லை. எல்லாருக்கிட்டையுமே கால் பண்ணி கேட்டோம், எல்லாருக்கிட்டையுமே விசாரித்து பார்த்தோம். அந்த மாதிரி நிறைய விசாரிச்சுட்டு ராக் பீச்சில் சில வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே ரூமை கண்டுபிடிச்சிட்டோம். அது என்ன ரூம்னா இவா கெஸ்ட் ஹவுஸ். இந்த இவா கெஸ்ட் ஹவுஸில் ஒரு ரூமுக்கு வந்து 3000 கேட்டாங்க. நாங்கள் 7 மெம்பர்ஸ், ஸோ ஷேர் பண்ணிவிட்டு நாங்கள் ரூமை புக் பண்ணிட்டோம். இது ஒயிட் டவுன் ஃப்ரெஞ்ச் காலனியில் இருக்குது. ஒரு 100 மீட்டர்ஸ் வாக் பண்ணாலே நீங்கள் ராக் பீச்சை ரீச் பண்ணிடலாம். அண்ட் இந்த ரூம் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான்.
இந்த ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம், என்னென்னலாம் பாண்டிச்சேரியில் போனோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சைனிங் ஆஃப் த ரோமர்.